கோவை மாவட்டம் சிங்காநல்லூரில் லாரி மோதி பெண் காவல் ஆய்வாளர் பலியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கிட கேட்கலாம். ஞானசேகரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. கோவை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த பானுமதி இன்று காலை காமராஜர் சாலை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் சரவணா பார்க்கிங் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அப்பொழுது முட்டை ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் மோதி படுகாயமடைந்தார். உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை காமராஜர் சாலையில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆய்வாளர் பானுமதி இறந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சிங்காநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உடல் கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆய்வாளர் பானுமதி உயிரிழந்த சம்பவம் காவலர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதனோட சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வெளியாகி உள்ளது. அதில் தனது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் ஆய்வாளர் பானுமதி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது முன்புறமாக சென்ற ஈச்சர் லாரியை முந்தும் பொழுது அதன் முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி ஈச்சர் லாரியின் சக்கரத்தில் பின் சக்கரம் ஏறி இறங்கிய காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.